வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு தினம். உலக பாரம்பரிய சின்னங்களின் தினம். அதாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் டே என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய சின்னங்களை எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பான ஒரு தினம்தான் இன்றைய தினம். 1982ஆம் ஆண்டு டுனிஷியாவில் கூடிய பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பிற்கான ஒரு ஆலோசனை சபை, அவை உலகில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்களை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். அதுதான் இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி. அதைத் தொடர்ந்து பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பது தொடர்பான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த ஆலோசனையை ஐநா மன்றத்தினுடைய அந்த யுனெஸ்கோ அமைப்பு ஏற்றுக்கொள்கிறது. அதிலிருந்து அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்தே இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பாரம்பரிய சின்னங்களின் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த பாரம்பரிய சின்னத்தை நாம் எதற்காக கொண்டாட வேண்டும், எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு பாரம்பரிய சின்னமும் ஒரு வரலாற்று நூல், ஒரு வரலாற்று ஆவணம், கடந்த காலம் குறித்த பதிவேடு. இன்றைக்கும் கூட நாம் வரலாற்றினுடைய பல பக்கங்களை இந்த பாரம்பரிய சின்னங்களின் வழியாகத்தான் கண்டடைகிறோம். உதாரணமாக கீழடி ஆய்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கீழடியில் கிடைத்த பல பொருள்கள், மண்பாண்டங்கள், இன்னும் பல கட்டமைப்பு சார்ந்த பொருள்கள் தான் தமிழர்களினுடைய, திராவிடர்களுடைய தொன்மையான நாகரிகம் என்ன என்பதை நமக்கு கண்டறிவதற்கான ஒரு பெரும் துணையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒவ்வொரு சரித்திர காலகட்டத்திலும் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் பல பொருள்கள், இவை எல்லாமே நாம் சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் செப்பமாக எழுதுவதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக பாரம்பரிய சின்னங்கள் தொடர்ந்து அழித்து ஒழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று அலட்சியம், அக்கறையின்மை, அறியாமை. பாரம்பரிய சின்னங்களை பாரம்பரிய சின்னம் என்று தெரியாமலேயே பல்வேறு விதமான சுயநலமான நோக்கங்களுக்காக அவற்றை அழிப்பது என்பது அது தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. இது இன்னொரு புறம் உரிய பாதுகாப்பின்றி அழிந்து போகிற பாரம்பரிய சின்னங்கள். அதாவது பாரம்பரிய சின்னங்களை அதற்குரிய அறிவியல் ரீதியான முறைமையோடு அந்த பாரம்பரியத்தினுடைய தன்மை மாறாமல் பாதுகாப்பது. அப்படி இல்லாமல் சில சமயங்களில் அதை புதுப்பிக்கிறோம் என்ற பேரில் கூட அவற்றை சிதைக்கிற வேலைகள் நடந்திருக்கின்றன, அல்லது கவனிப்பாரற்று அவை விடப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் போக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், மத ரீதியான காரணங்களுக்காக பாரம்பரிய சின்னங்களை அழிப்பது அல்லது அவற்றின் மீதான தாக்குதல் தொடுப்பது என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. பல பாரம்பரிய சின்னங்கள் அவை மத வெறுப்பின் காரணமாகவும் அல்லது கடந்த காலம் குறித்த பல அவர்கள் மனம் போன போக்கில் எழுதி கொள்கிற வரலாறுகளின் காரணமாகவும் பல்வேறு விதமான பாரம்பரிய சின்னங்கள் இன்றைக்கு பெரும் அபாயத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. பாபர் மசூதியும் அப்படி இடிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சின்னம் என்பது நமக்கு தெரியும். சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சாவா என்ற திரைப்படம், அது அவுரங்கசீப்பை பற்றிய அந்த திரைப்படம், வீர சிவாஜியினுடைய, மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய மகன் சாவாவை பற்றிய அந்த சாம்பாஜியை பற்றிய அந்த திரைப்படம், அது உருவாக்கிய சர்ச்சையின் காரணமாக அவுரங்கசீப்பின் கல்லறையை இடித்து தள்ள வேண்டும் என்று ஒரு கும்பல் கிளம்பியதை நாம் பார்த்தோம். இது எல்லாமே இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக, மத ரீதியான காரணங்களுக்காக பாரம்பரிய சின்னங்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லா விதமான பாரம்பரிய சின்னங்களும் சாதி மதம் சார்ந்த அந்த நோக்கங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவை பொதுவான பாரம்பரிய சின்னங்களாக பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக வரலாற்றின் பக்கங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாரம்பரிய சின்னங்கள் தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வெற்றியின் மீது தான் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. வெற்றியை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. வெற்றி பெற முடியாதவர்கள் தான் நிறைய இருக்கிறோம், அது வேறு. ஆனால் அனைவரும் வெற்றியை நோக்கித்தான் ஓடுகிறோம். ஏன் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை? வெற்றியின் மீது இருக்கிற ஆர்வத்தின் அளவிற்கு திட்டமிடலும் உழைப்பும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி உண்டு. அந்த திட்டமிடல் இல்லை, அதில் ஈடுபாடு இல்லை, அதில் உழைப்பு இல்லை, வெறும் ஆசை மட்டும் இருக்கிறது என்றால் அது பயனில்லை. ஆனால் திட்டமிடுதல், உழைப்பு,
அதன் ஒரு ஈடுபாடு இத்தனையும் இருந்தும் பலர் வெற்றி பெற முடியாமல் போகிறார்கள். ஏன்? இதற்கு மிக எளிமையாக ஹென்றி டேவிட் தோரா என்கிற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் ஒரு விடை சொன்னார். அவர் நிறைய புத்தகங்களை, நாவல்களை எழுதியிருக்கிறார். அவர் வெற்றி பற்றி சொல்லுகிற போது வித்தியாசமான ஒரு செய்தியை சொன்னார். எல்லோரும் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள், ஆனால் காத்திருக்கிறவர்களை நோக்கி வெற்றி வருவதில்லை. வெற்றி வந்துவிட்டது என்பது கூட தெரியாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்குத்தான் வெற்றி வந்து சேரும் என்றார். இந்த வரி சற்று வித்தியாசமானது என்று சொல்ல வேண்டும். சக்ஸஸ் யூஸ்வலி கம்ஸ் டு தோஸ் who are too busy to be looking for it என்று அந்த வரி அமையும். அதாவது வெற்றி வந்துவிட்டது, அது கூட கவனத்திற்கு வராமல், வெற்றி வந்ததை கூட கவனிக்காமல் தொடர்ந்து வேலைகளிலேயே இருக்கிறவர்களை நோக்கித்தான் அது வரும் என்று அவர் சொல்லுவார். அதனுடைய அடிப்படையான பொருள், வெற்றி வரும்போது வரட்டும், அல்லது வந்தால் வரட்டும், வரவில்லை என்றாலும் குற்றமில்லை, நீ வேலை செய்வதை நிறுத்தாதே, வேலை செய்து கொண்டே இரு. அப்படி யார் தொடர்ந்து பணியாற்றுகிறானோ அவன்தான் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைவான் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி வேலை செய்தும் வெற்றி பெறாதவர்கள் உண்டு தானே என்று கேட்டால் அது வேறு. வேலை செய்கிறவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கூற முடியாது. அதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கலாம். ஆனால் பணியாற்றுவது என்பதுதான் அடிப்படை காரணி. அதுதான் அடிப்படை. எந்த வேலையும் செய்யாதவன் என்னை யாரும் கொண்டாடவில்லையே என்று நொந்து கொள்வதில் பொருள் இல்லை. எனவே பணியாற்றுவது எந்த அளவுக்கு என்றால், எந்த வெற்றிக்காக பணியாற்றினோமோ அந்த வெற்றி கிடைத்து விட்டது என்பதை கூட அறியாமல், அல்லது அதை பொருட்படுத்தாமல், அல்லது அதில் கவனம் செலுத்தாமல் தன் வேலைகளை தொடர்ந்து எவன் செய்து கொண்டிருக்கிறானோ அவனே எதிர்பார்க்காத உயரத்தை அடைவான் என்று ஹென்றி டேவிட் தோரா சொல்லுகிறார். அதில் ஒரு உண்மை இருக்கிறது. நாம் பார்த்தால் பல நேரங்களில் இவ்வளவு பெரிய விருதுகள், இவ்வளவு பெரிய வெற்றிகளெல்லாம் தங்களுக்கு வரும் என்று விருது பெற்றவர்கள் நினைத்ததில்லை. விருதுக்காக காத்திருக்கிறவர்கள் பலர் கடைசி வரைக்கும் விருது பெறாமலேயே போயும் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். நாம் விருதுகளை, பரிசுகளை நோக்கி நடக்கக்கூடாதா என்றால், விருதுகளும் பரிசுகளும் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ள வேண்டியதில்லை. ஆனால் நம்முடைய பாதை அதை நோக்கியதாக இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்தால் பரிசு பெறுவோம், என்ன செய்தால் புகழ் பெறுவோம் என்று கவனம் வைத்து கொண்டு அதற்காகவே பணியாற்றுகிற போது உங்கள் வேலை தவறி போகும். நீங்கள் நடக்கிற பாதை, உங்களின் இலக்கு அங்கே இருக்குமானால் பாதையில் கவனம் இருக்காது. நாம் விருதுகளை நோக்கி நடக்க வேண்டியதில்லை. நாம் நடக்கும் பாதையில் விருதுகள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் சரியான செய்தி. நாம் நம் பாதையை தீர்மானித்து கொள்வோம். எதற்காக பணியாற்றுகிறோம் என்று முடிவு செய்வோம். அதை நோக்கி வேலை செய்வோம். அந்த வேலைகளில் இருக்கிற போது வெற்றி நம் வீட்டு கதவுகளை வந்து தட்டுமானால் மகிழ்ச்சி, அதை வெறுத்து ஒதுக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஹென்றி டோரா சொல்லுகிறார். எப்போதும் நம்முடைய நோக்கம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். விருதுதான் நம்முடைய நோக்கம் என்றால், விருது பெறுகிற போது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் முடிந்து போகிறது. எப்போதும் முடியவே முடியாத, முடிந்து போகாத ஒரு நோக்கம்தான் நம்முடையதாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நடக்கிற போது, அதை இறுதி வரையில் நாம் அடைய முடியாமலேயே கூட போகலாம். ஆனால் அதை நோக்கி நடக்கும்போது இடையிடையே வருகிற விருதுகளால் மகிழலாம். விருதுகளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்பதுதான் அந்த எழுத்தாளனினுடைய மிக நுட்பமான, அழுத்தமான வரி என்று சொல்ல வேண்டும். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது.
பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில், அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால், பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால், வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளையை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும், லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக, மெயின் பிரான்ச் என்று, சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில், இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் இதை அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல, உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால் தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அதை முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளோம் என்றால்,
திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்ம சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.